वेदान्ताचार्यवर्यो मे सत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான சுபாஷித நெவியில அனிபுண பத்ததியில இன்றைய தினம் 7வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். அற்புதமான ஸ்லோகம். ஸ்தல பரிசோஷித ஜலதேஹ சவிதே சஞ்சாதடம்பரம் ஜலதம் பிரஹசந்தி பாண்டியநத்யः சுக்திமுகைः மௌக்திகஸ்யானைः. இதுக்கு முன்ன ஸ்படிகமணியை பத்தி சொன்னார். ஸ்படிக ஸ்வபாவ சுத்தியா ச ஏவ சன்னை வஹதி சர்வம் ஆரோபம் ததபி ந தத்ரா நாஸ்தா ததுபாதிஷு வா பவத்யாஸ்தா என்பதாக சொன்னார். ஸ்படிகம் அது இயல்பாகவே அதுக்கு ஒரு சுத்தி இருந்துருக்கு. இப்படி இயல்பாகவே இருக்கக்கூடிய சுத்தியை வச்சுட்டு அரை மணிக்கு வச்சு பேசுறேன். உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். அரை மணிக்கு வச்சு பேசுறேன். இப்ப ஒரு நல்ல மனுஷாளா இருந்தாள்னாக்க அவளிடத்துல யாராவது அது தோஷம் சொன்னாள்னாக்கா அந்த தோஷத்தை பத்தி அவ பொருட்படுத்த மாட்டான்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ததபின தத்ரானாஸ்தா ததுபாதிஷவா பவத்யவஸ்தா என்பதாக சொல்ற இந்த படிகம் அதனுடைய நிலை எப்பவுமே அது பரிசுத்தமாக தான் இருந்துட்டு இருக்கும். அது உபாதி அது அருகில வைக்கக்கூடிய வஸ்துக்களுடைய வர்ணங்களை பத்தி அது விசாரப்படுறது இல்லை. அதே மாதிரி மகான்களாக இருந்துட்டு இருக்கிறவா எதை பத்தியும் விசாரப்பட மாட்டா. மீதி பேர் தான் இதெல்லாம் பத்தி நினைப்பா, அவளை தூஷணம் பண்ணுவா என்பதெல்லாம் ஒரு விஷயம். இந்த இடத்துல அனிபுண பத்ததி எது நல்லது எது கெட்டதுன்னு விவேகித்து அறிந்து கொள்ள முடியாத இருந்திருக்கிறவன் அவனுடைய நிலையை சொல்லக்கூடிய இந்த பத்ததி. இந்த பிரகரணத்துல சுவாமி சாதிக்கிற எதனா கொஞ்சம் போரும் அரை குடம் நிறை குடம் தழும்பாது அரை குடம் தழும்பும்னு தமிழ்ல சொல்ற மாதிரி அரைக்குறையா இருக்கிறவா எப்படி நடந்து கொள்வான்றத பத்தி இந்த இடத்துல அற்புதமா இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற. அதே மாதிரி நிறை குடமாக இருந்திருக்கிறவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், அதையும் தெரிவிக்கிற. இது ரெண்டுத்துக்காகவும் ஏற்பட்ட ஸ்லோகம் இது. ஃபல பரிசோஷி பரிசேஷித ஜலதேஹ சவிதே சஞ்சாதடம்பரம் ஜலதம் பிரஹசந்தி பாண்டியநத்யः சுக்திமுகைः மௌக்திகஸ்யானைः. ஒரு மகா பிராஜ்யனாக ஒரு பண்டிதர் இருந்துருக்கு. அவர் பண்டித சார்வபௌமராக இருந்துருக்கவர் மகான். அவர்கிட்ட போய் அத்தியல்பஜனாக இருந்துருக்கிற ஒண்ணுமே ஏதோ ஒரு துளி உண்டு ஏதோ கொஞ்சம் போரும் காலக்ஷேபம் பண்ணேன்னு பெயர் பண்ணிட்டு இருக்கிறவன் இப்படி இருந்துருக்கிற ஒரு சுத்ர புருஷன் தன்னுடைய ஞானம் எவ்வளவுன்றத தெரிஞ்சுக்காமல் தான் எவ்வளவோ பெரிய பண்டித நாட்டம் நினைச்சுண்டு தான் அந்த பாண்டித்ய பிரமத்தை பிரகடனம் பண்றான். அவர் இடத்துல போய் பிரகடனம் பண்ணாக்கா அது எப்படி இருக்கும்ன்றதான் ஒரு திருஷ்டாந்த புரஸ்தரமாக இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார். இந்த இடத்துல என்ன
ஒரு சாதாரண சின்னதா இதனுடைய அர்த்தத்தை மேலெழுந்த வரையா சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பதத்திலயும் இருக்கக்கூடிய விசேஷத்தை பார்க்கலாம். அகஸ்திய மகர்ஷி அவர் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானவர். அகஸ்திய மகர்ஷி 4 சமுத்திர தீர்த்தத்தையும் ஆசமனம் பண்ணி மொத்த தீர்த்தத்தையும் அவர் குடிச்சிட்டு சமுத்திரமே வறண்டு போகும்படியாக பண்ணினவர். அந்த அகஸ்திய மகர்ஷியின் இடத்துல போய் துளி உண்டு எங்கேயோ இருந்துருக்கிற சமுத்திர ஜலத்துல ஒரு ஏகதேசத்தை துளி உண்டு முகர்ந்த இந்த மேகம் அவர் பக்கத்துல போய் கர்ஜிக்கிறதாம், ஆடம்பரம் பண்றதாம். இப்படி ஆடம்பரம் பண்ணினாக்க இதனால மேகத்துக்கு அகஸ்திய மகர்ஷியை காட்டிலும் பிரபாவம் அதிகமாயிடுத்துன்னு சொல்ல முடியுமா? அந்த மேகம் பண்ற ஒரு ஆடம்பரம்ன்றது இருந்துருக்கு, ஒரு அதிநீச்சமாக இருந்துருக்கு. அதே மாதிரிதான் மகான்கள் எதிர ஏதோ கொஞ்சம் போரும் வாசிச்சுட்டு இந்த மூலையில அந்த மூலையில கொஞ்சம் போரும் பார்த்துட்டு இவ பட்டாட்டோப்பமாக எதனா வார்த்தை சொன்னாள்னாக்க அது அகஸ்திய மகர்ஷி எதிர மேகம் கர்ஜிப்பதற்கு ஒப்பாகும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். இதுல 2 விஷயம் சொல்றேன். ஒரு விஷயம், அன்னிப்புணாளாக இருந்திருக்கிறவாள் இருக்காள அவளுடைய ஒரு நிலை, துளி தெரிஞ்சாலே எகிரி குதிக்கிறது, தனக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைக்கிறது அவளுடைய ஒரு எண்ணம். மகான்களாக இருந்திருக்கிறவ சாஸ்திர பாரங்கதர்களாக இருந்தாலும் கூட தாம் ஒண்ணுமே தெரிஞ்சுக்காதது மாதிரி ஒரு பால்யான திஷ்டாசயத்துன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் தன்னுடைய பாண்டித்யத்தை பிரகடனம் பண்ணாமல் இருந்துருக்கார். இது பெரியோர்களுடைய ஒரு குணம். இது சுத்ராள் அல்பமாக இருக்கிறவர்களுடைய குணம். தற்பெருமை அடிச்சுக்கிறதும் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றதும் நடந்துக்கிறதும் தான் இது. இப்படி ஒண்ணு பார்த்தோம்னாக்க அத பாக்குறவா எல்லாரும் சிரிக்கத்தான் சிரிப்பா. இப்ப அகஸ்திய மகர்ஷியின் இடத்துல இந்த மேகம் போய் சிரிச்சுதுன்னு, அதாவது ஆடம்பரம் பண்ணிட்டுனாக்க அதை பார்த்து பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய நதிகள்லாம் சிரிக்கின்றனவா. அந்த சிரிக்கச்சே பல்லு வெளியில தெரியும், வெளியில்னு பல்லு இருக்கு. அந்த அதுவும் பெண்கள், நதியெல்லாம் பெண்களா இருக்கு இல்லையோ, பெண்களுடைய பல்லெல்லாம் வெள்ளை விளையல்னு இருக்குமா. அப்ப அந்த வெள்ளை விளையல்னு பல்லுனாக்கா அந்த முகத்துல முத்துச்சிப்பி போன்ற முகத்துல அந்த முத்து மாதிரி இருக்கிற பல்லு, அந்த பல்ல கொண்டு பிரகதந்தி பாண்டிய நத்யா சுக்தி முகைஹி மௌக்திகஸ்யானைஹி. இந்த முத்தாக இருக்கக்கூடிய பற்களால அந்த புன் சிரிப்பு, அந்த பல்ல அப்படியே காண்பிச்சு சிரிக்கிறது. எல்லாருமே பிரகசந்தி பரிகாசம் பண்ணுகிறதுக்கு அதுக்காக ஒரு சிரிப்பு. அது அதுல வரைச்சே இப்ப இது இந்த மாதிரி ஒருத்தர் கணக்கு ஒரு பெரிய பண்டிதரிடத்துல சுத்ரனாக இருக்கிறவன் தன்னுடைய பெருமையை பீத்தின்றான்னாக்க மீதி பேர்லாம் சிரிக்கத்தான் சிரிப்பா. இதுதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இதனுடைய பொருளை விஸ்தாரமா பார்க்கலாம். ஸ்தல பரிசேஷித ஜலதே சவிதே சஞ்சாத டம்பரம் ஜலதம் ஸ்தலம் பரிசேஷः யஸ்மின் சஹா ஸ்தல பரிசேஷः. அப்படி பண்ணினவர் ஸ்தல பரிசேஷிதா. அப்படிப்பட்டதான சமுத்திரம் இருக்க. யார் இத சொல்றது? அகஸ்திய மகர்ஷிய சொல்ற. ஸ்தல பரிசேஷித ஜலதேஹே சவிதே, அந்த தரையே மிச்சம் இருக்க மாதிரி பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற
அந்த அகஸ்திய மகர்ஷி. அந்த அகஸ்திய மகர்ஷியினுடைய பெருமையை தான் சொல்றேன். பாதுகா சகஸ்திரத்துல அகஸ்திய மகர்ஷியினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என்னன்னா, அகஸ்திய மகர்ஷி அவருக்கு விந்திய மலையினுடைய கர்வத்தை அடக்கினவர். விந்திய ஸ்தம்பாதவஹித கதேஹ விஸ்வகாசாந்த சிந்தோஹ கும்பீசூனோஹ அசுரகவளக்ராசின ஸ்வைரபாஷா நித்யம் ஜாதா சடரிபுதனோஹ நிஷ்ணதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா. இது பாதுகா சாஸ்திரத்துல இந்த ஸ்லோகம் அந்த பாதுகையினுடைய பெருமையும் சடகோபன் நம்மாழ்வாருடைய பெருமையும் சேர்த்து சொல்ற ஒரு விஷயம். அந்த நம்மாழ்வாருக்கும் சடகோபம்னு பேரு, பாதுகைக்கும் சடகோபம்னு பேரு. விந்தியஸ்தம்பாத்து அவஹித கதேஹே, விந்திய பர்வத்தத்தை ஒரு கால விசேஷத்துல அதனுடைய கத்திய செல்வதை தடுத்து. விந்திய பர்வத்தம் என்ன பண்ணணும்னாக்க மேல மேல வளர்ந்து போயிருந்தது ஒண்ணு. அந்த காலத்துலாம் இந்த பர்வத்தங்கள்லாம் கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுமா. இந்த மாதிரி வரைச்சே ராமாயணத்துல கூட ஒரு இடத்துல வருது. மைனாக்கு பர்வத்தம்லாம் வரைச்சே கூட இந்த ஹனுமாருக்கு நடுவுல அந்த சமுத்திரத்தை தாண்டி போகச்சே இதுக்கு ஒரு அந்த ஹனுமாருடைய தகப்பனார இருக்கிற வாயு பகவான் பண்ணின உபகாரத்தை நினைச்சுண்டு அந்த பர்வத்தம் அந்த சமுத்திரத்தினுடைய இருந்து மேல வந்தது. ஹனுமாருக்கு கொஞ்சம் இளைப்பாரி போகும்படியாக பண்றதுக்காக வந்ததுன்றதெல்லாம் சுந்தரகாண்டத்துல வருது. இந்த மாதிரி இந்த பர்வத்தங்கள்லாம் மேல மேல வளர்ந்து வரைச்சே அப்போ என்ன பண்ணாரா, அதனுடைய கதி அகஸ்தியர்கிட்ட போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணா, ஜனங்கள்லாம் இப்படி ரொம்ப சிரமப்படுறது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னுட்டு இந்த மகரிஷி போகச்சே இந்த பர்வத்தத்தை தாண்டி போனப்பா எனக்கு இடம் கொடு அப்படின்னு வழி கொடுக்குற. விந்திய பர்வத்தமும் இடம் கொடுத்தது. நான் போயிட்டு வர வரைக்கும் நீ அப்படியே இருக்கணும், நீ மேல மேல வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்படியே ஆகட்டும்னுட்டார். அகஸ்திய மகரிஷி தென் தேசத்திலேயே அப்படியே தங்கிட்டேறான். அந்த விந்திய பர்வத்தத்தினுடைய வளர்ச்சியும் அதோட நின்று போயிடுத்து. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். விஸ்வக் ஆச்சாந்த சிந்தோஹோ சமந்தாத்து ஆச்சாந்தா. இந்த ஆச்சமனம் பண்ணச்சே இது உள்ளங்கைன்னு சொல்லி, உள்ளங்கையில ஒரு அந்த தீர்த்தம் ஆச்சமனம் பண்றதுக்கோசம் தீர்த்தம் சாப்பிடுச்சு கை நிறைய எடுத்துட்டு தீர்த்தம் சாப்பிட்டு தாகம் அடங்குற மாதிரி தீர்த்தம் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அச்சுதாயனமஹா அனந்தாயனமஹா கோவிந்தாயனமஹான்னு சொல்லி ஆச்சமனம் பண்ணச்சே நம்ம கையில எவ்வளவு தீர்த்தம் இருக்கணும்னாக்க ஒரு உளுந்து அது முழுகினாக்கா அது முழுகிறதுக்கு எவ்வளவு ஜலம் தேவைப்படுமோ அவ்வளவு ஜலம் இருந்தா போறோம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா தம் உள்ளங்கையில ஆச்சமனம் பண்றதுக்கு தேவையாக இருந்திருக்கிற அளவு தீர்த்தமாக சமுத்திரத்துல இருக்கக்கூடிய 4 சமுத்திரத்திலயும் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை இவ்வளவு உண்டு ஆக்கி ஆச்சமனம் பண்ணிட்டு போயிட்டாராம். மொத்தத்தையும் சமுத்திரம் மொத்தம் அப்படியே ஒண்ணும் இல்லாத போயிடுத்து. சமுத்திரம் மொத்தம் அந்த சமுத்திரத்துல வெறும் தரதான் மிந்ததே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி வாதாபி விஷயத்துல ஒரு கபலத்தினாலேயே அதை கிராசம் பண்ணிட்டு அதையால கும்பீசூனோஹோ அசுர கவல கிராசின ஸ்வைர பாஷா. கும்பீசூனு கும்பத்துல கலசத்துல இருந்து அவதாரம் பண்ணவர். ஆகையால அவருக்கு அகஸ்தியர்னு பேரு. அவருடைய ஸ்வைர பாஷை, அவர் சுவேட்சமாக வரப்பட்ட அந்த திரமிட பாஷை, அந்த திரமிட பாஷையானது அதுலதான் நம்மாழ்வாருடைய
இந்த திருவாய்மொழியும் அடங்கி இருக்குன்னுட்டு அகஸ்தியருடைய பெருமையை சொல்லியும் அவர் அவர் போதித்த பாஷையினுடைய பெருமையும் சொல்லி சொல்ற. ஸ்தல பரிசேஷித ஜலதேகே. இப்போ அகஸ்தியர் ஆச்சமனம் பண்ண உடனே அந்த தரதான் மீந்திருக்கான், வேற எதுவுமே இல்லையா. அந்த சமுத்திரத்துல எவ்வளவு ஜலம் இருக்கோ அத்தனை ஜலத்தையும் தன்னுடைய உள்ளங்கையில இருக்கும்படியாக பண்ணிட்டேறான், உள்ளங்கையில ஆக்கிட்டேறான். ஆகையால இப்ப 4 சமுத்திரத்தையும் அவர் ஆச்சமனம் பண்ணி பானம் பண்ணிட்டு பவத்து வபுஷா யாவான் ஸ்தாவான் அகஸ்த்யருஷா புனர்நிதிரயம் அபாம் ஈஷத் பானஸ்தபாம்சி நமோஸ்துவஹ. கலசீசுதேன கரபல்லவோதரே சுளகீகிருத ஸ்வமசி கேன யாச்சிதா. சமுத்திரத்தை பார்த்து பெருமாள் யாச்சிக்கிறேன், இப்ப நீ இடம் விடணும்னு ராமர் யாச்சனம் பண்றான். சமுத்திரம் இடம் விடாது இருந்துட்டு இருக்கு. நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, நீ என்ன ரொம்ப பெரியவனா நினைச்சுட்டு இருக்கிய? கலசீசுதேன இந்த கலசத்துல பிறந்தவராக இருந்துட்டு இருக்கிற அகஸ்தியனால கரபல்லவோதரே அவருடைய கையில ஒரு துளிவுண்டு இடத்துல துளக்கி கிருத்தஸ்துவம் எல்லாம் ஒரு உள்ளங்கை சிராங்கை ஜலமா ஆக்கப்பட்ட நீ போய் நீ கேன யாச்சிதான், நீ யாரை பத்தி யாச்சிக்கிறேன்றத பத்தி நீ நினைக்காது இருந்துட்டு இருக்கியான்னு இதெல்லாம் சொல்ற வார்த்தை இது. ஆகையால இப்ப இந்த அகஸ்தியருடைய பிரபாவம் பல பரிசேஷித ஜலதேகே, அந்த ஸ்தலம் மாத்திரம்தான் இருந்துருக்கு, தீர்த்தத்தை மாத்திரம்தான் அவர் அகஸ்தியர் குடிச்சேரே தவிர அந்த சமுத்திரத்துக்குள்ள எத்தனை ஜந்துக்கள் இருக்கோ அந்த ஜந்துக்கள் எல்லாம் ஒண்ணுமே பண்ணத அப்படியே விட்டுட்டேன். இப்ப அந்த மகாசமுத்திர மத்தியத்துல இது மொத்தத்தை இதுல ஏதோ ஒரு துளி உண்டு ஜல குடிச்சுட்டு அந்த மேகம் கர்ஜிக்கிறது இடிக்கிறது தான் தான் என்னமோ எல்லாத்தையுமே பிடிச்ச மாதிரி இது அகஸ்தியர் பக்கத்துல போய் அப்படி பண்ணாக்க அது மேகம் பண்ற காரியம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி போறோம். ஸ்தல பரிசேஷித ஜலதே சவிதே. ஸ்தல பரிசேஷித ஜலதியாக இருக்கிறவர் அகஸ்தியர். அவருடைய சமீபத்துல சவிதே அப்படின்னு சொல்ற அவர் அருகில. அப்போ அகஸ்தியர் என்ன பண்ணிட்டேருனாக்க அங்கேருந்து விந்தியமலையை தாண்டி வந்துட்டு இந்த சஹ்யமலைன்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்க அந்த இடத்துல போய் இருந்துட்டேரான் அவர். அப்போ அந்த புஷ்கலா வர்த்தகம்னு சொல்லக்கூடிய அந்த மேகத்துக்கு நாயக்கர்களாக இருந்திருக்கிறவா அங்க அகஸ்தியர் எழுந்தருள் இருக்கே, அங்க போய் மழை பெய்யறதுக்காக இடிக்கிறதாம். இடிச்சாக்க ஏதோ தான் எங்கேயோ சமுத்திரத்துல இருந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல எப்பவும் மழை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவா. அதையால அது மழை பெய்யறதுன்றது அது ஒரு அந்த இடிக்கிறது எப்படி இருந்துருக்கு, அந்த மேகங்களுக்கெல்லாம் நாயக்கனாக இருந்துருக்கிற அந்த புஷ்கலா வர்த்தகன்ற இந்த மேகங்கள்லாம் இடிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அகஸ்தியர் சமீபத்துல போய் அந்த மேகம் கர்ஜிச்சுண்டு ஒரு நீச்சனாக இருந்திருக்கிறவன் பார்த்து அவன் போய் கொஞ்சம் போரும் தெரிஞ்சின்றவன் சுத்ரனாக இருந்திருக்கிறவன் போய் மகானுடைய சமீபத்துல போய் அவன் பேசுற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இது ஒண்ணு. ஆகையால எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணவர் அகஸ்தியர். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணினவர் அகஸ்தியர். இதே மாதிரி சமுத்திரத்துக்கு ஒரு கர்வம் இருந்தது, அந்த கர்வத்தை அகஸ்தியர் போக்கினேன். தன்னை காட்டிலும் பெரிய நீர்நிலை வேற எதுவுமே கிடையாது, எல்லாரும் தன்னாலதான் இருந்துட்டு இருக்கான்னு அந்த கர்வம் இருந்து அந்த கர்வத்தை போக்கடிச்சவர் அகஸ்தியர். அதே மாதிரி ஜன்முன்னு ஒரு மகர்ஷி,
அந்த கங்கைக்கும் அந்த கர்வம் இருந்துதான். கங்காஜலம் மொத்தத்தையும் அவர் இதே மாதிரி ஆச்சமனம் பண்ணிட்டார். அவர் முடிஞ்சு போயிடுச்சு அந்த கங்காஜலம். அது ஜாஹ்னவின்னு அப்புறம் அவர் காதுல இருந்து வெளியில விட்டாரா அந்த ஜலத்தை. இப்படி கர்வப்பட்டமானாக்க எல்லாருக்கும் அனர்த்தம் தான் வரும். அதையும் தெரியப்படுத்துற ஒரு விஷயம். யாரெல்லாம் கர்வப்படுவா என்று கேட்ட நிறை கூட தடும்பாது. மகான்களாக இருக்கிறவா கர்வப்பட மாட்டார். ஏதோ பெருமாள் கொடுத்த சக்தியினால கங்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரவகிக்கக்கூடிய ஒரு தன்மைன்றது ஏற்பட்டிருக்கு. அதை நினைக்காமல் தனக்கே எல்லாம் வந்துட்டா மாதிரி நினைச்சுட்டு அந்த கங்கை பிரவகிக்கிறது, கர்வப்படுறது. அந்த கர்வ ஹானின்றத 2 விதத்துல தடுத்த கங்கைக்கு ஏற்பட்ட கர்வத்தை போக்கடிச்சது. சிவபெருமான் முதல்லயே தடுத்துட்டு மேலேந்து தொடன்னு கீழே கொட்டச்சு. என்ன யார் தாங்கிப்பா, பூமியால தாங்கிக்க முடியாதுன்னு சிவபெருமான் தாங்கின. அவர் ஜட்டைக்குள்ளேயே அதை விட்டு ஜட்டையை விட்டு வெளியே வர முடியாத பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கர்வம் தணிந்த பிறகுதான் வெளியில வந்தது கங்காஜலம். அந்த ஜன்ம மகர்ஷியின் இடத்துலயும் அவர் மூலமாகவும் கர்வம்ன்றது, கங்கையினுடைய கர்வம்ன்றது போக்கடிக்கப்பட்டது. அதே மாதிரி சமுத்திரத்தினுடைய கர்வமும் அகஸ்திய மகர்ஷியால போக்கப்பட்டது. இப்படி மகான்களுடைய சந்நிதியில யாருமே தன்னுடைய பெருமையை பேசக்கூடாது, தன்னை பத்தி ஒரு புகழ்ச்சின்றது இருக்க கூடாதுன்றதையும் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அப்ப மகான்களுடைய சந்நிதியில தற்புகழ்ச்சி பண்றவா யாரா இருப்பான்னாக்க சுத்ராளா இருக்குவா, அல்பமா தெரிஞ்சின்றவா தான் இருப்பாளே தவிர பெரியவாள்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டார். சதத்துல போனோம்னாக்க விஷயம் சொல்லச்சே பெரியவாளா இருக்கிறவா என்ன பண்ணுவான்னாக்கா, மகான்களா இருக்கிறவா இவ விஷயம் மொத்தம் சொல்றது மொத்தத்தையும் கேட்டுட்டு அதுல எங்கேனா தப்பா போகணுமானாக்க அதை திருத்தி கொடுத்து அதுக்கப்புறமா இவர் எவ்வளவு தூரம் தெரிஞ்சுருக்கேன்றத பரீட்சை அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரச்சனம் பண்ணுவா. கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாதவா அவள்லாம் தான் என்ன பண்ணுவா, எடுத்த உடனே எதான கேள்வி கேட்கறது, இவாளை சொல்ல விட்டு அதை பண்றது, இப்படி எல்லாம் பண்ணுவாளே தவிர பெரியவாளா இருக்கவா அந்த மாதிரி பண்ண மாட்டான். பல பரிசேஷித ஜலதேஹே சவிதே சஞ்சாத டம்பரம். அந்த அகஸ்தியருடைய சமீபத்துல போய் இந்த சஸ்யாத்ரியில அகஸ்தியர் எழுந்தருள் இருக்கச்சே இந்த புஷ்கலாவர்த்தம் முதலிய மேகங்கள்லாம் சஞ்சாத டம்பரம், இந்த ஒரு ஆடம்பரம், டம்பரம் ஆடம்பரம் எல்லாம் ஒண்ணுதான். இந்த ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவதாக கர்ஜித்ததான். டம்பரஹா சதர்ப்ப கர்ஜிதம், ஒரு திமிரோட ஒரு கொழுப்போட அகங்காரத்தோட கர்ஜிக்கிறது இருக்க, அதுதான் டம்பரம்னு சொல்றது. இப்போ இது எந்த இடத்துல வருது, எங்க பார்த்தோம்னா சாதாரணமா பார்க்கச்சே இப்ப மகர்ஷி எழுந்துருள் இருக்க அவரிடத்துல போய் இந்த புஷ்கலாவர்த்தம்ன்ற ஒரு மேகம் இருக்க, இது சப்திக்கிறதா. இது சப்திக்கிறதும் எப்படி சொல்றது, கர்ஜிக்கிறதா. கர்ஜிக்கிறது ஒண்ணுமே முடியாது போறதுன்னா, அவர் சத்பதத்துல இருந்திருக்கிற அவர் எதிர போய் துர்மார்க்கத்துல இருந்திருக்கிறவன் போய் சப்திக்கிற மாதிரி இந்த அகஸ்திய மகர்ஷியினுடைய சவிதத்துல போய் இந்த மேகம் கர்ஜிக்கிறதுன்னு சொல்ற. சவிதே சஞ்சாத டம்பரம் ஜலதம். இப்ப சில சமயத்துல ஒரு சன்னிவேசம் ஏற்படலாம். ஒரு பெரிய மகான் இடத்துல போய் ஒண்ணுமே தெரியாத சுத்ரனா இருக்கிறவன் இது உமக்கு தெரியுமா அது உமக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கோபம் வரலாமோ இல்லையோ, தன்னை போய் அவமானப்படுத்துறான்னு நினைச்சுட்டு அந்த மகர்ஷியே கோச்சிக்கலாமோ அப்படின்னா இவர் கோச்சிக்கிறது இல்லையா. அதான் பெரியவாளுக்கும்
சாதாரண மனுஷாளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பெரியவாள் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஏறிட்டும் பார்க்க மாட்டான். இந்த மாதிரி ஒண்ணு பண்ணித்தன்னாக்க யாரும் அவளை திருப்பி கூட பார்க்க மாட்டான். 4 சமுத்திரத்தையும் ஒரு உள்ளங்கையில எடுத்து ஜலமாக எடுத்து தீர்த்த ஆச்சமனமா பண்ணினவருக்கு போய் எங்கோ ஒரு சமுத்திரத்துல ஒரு மூலையில ஒரு துளி உண்டு ஜலத்தை அதை முகர்ந்ததுனாலேயே தாயினமோ சமுத்திர ஜலம் மொத்தத்தையும் முகர்ந்துட்ட மாதிரியும் அதை மொத்தம் நாம அதுக்கு வருஷிக்க போறதுன்றதுனாலையும் அப்படிலாம் நினைச்சுட்டு ஒரு ஆடம்பரமான இடிக்கிறத பார்த்து அவர் மகர்ஷி எந்த விதமான சலனமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறான். தல பரிசேஷித ஜலதே சவிதே சஞ்சாதடம்பரம் ஜலதம். அவர் ஒன்னும் சொல்லாட்டு போனா கூட மீதி பேர்லாம் பார்த்துட்டு இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் என்ன பண்ணுவா, இவன் பண்ற காரியத்தை பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்ணுவா. இப்ப இந்த மேகத்தால தான் முகர்ந்த ஜலத்தை கூட தன்னிடத்திலேயே எவ்வளவு நாள் வச்சுக்க முடியும்? கொஞ்ச நாள் தான் வச்சுக்க முடியும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னாக்க அது ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பொழிந்துதான் ஆகணும். அதே மாதிரி மேகம் இந்த இடத்துலதான் இந்த தீர்த்தத்தை பொழியணும் என்று நினைச்சு அந்த இடம் வரைக்கும் தீர்த்தத்தை எடுத்துன்னு போக முடியுமான்னு அத்தால போக முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துலதான் இப்ப இந்த ஊர்ல மழை பெய்யணும்னு நினைக்கிறது. ஆனா அந்த மேகம் வரைச்ச வழியிலேயே வேற எத்தனையோ இப்ப மேகம் போய் ஒரு மலையில போய் இடிக்கிறது, இடிச்சதுன்னா மொத்த ஜலமும் அங்க கொட்டி விடும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் தான் குடித்த நீரை, அதாவது தான் முகர்ந்த நீரை எந்த தன் இஷ்டத்துக்கு அத்தால விநியோகம் பண்ண முடியாது. இதே அகஸ்திய மகர்ஷி அப்படிப்பட்டவர் இல்லை. இது கூட பண்ண முடியாத இருக்கக்கூடிய ஒரு மேகம் போய் ஒரு அகஸ்தியர் இடத்துல போய் அவரிடத்துல பக்கத்துல இருந்துட்டு நான் தான் மொத்த ஜலத்தையும் நான் முகர்ந்து வந்துட்டேன், சமுத்திர ஜலம் மொத்தம் என்னிடத்துல வந்துடுத்துன்னு சொல்லி ஒரு ஆடம்பரம் பண்ணிட்டுனாக்க அது ஏற்புடையதாகவே ஆகாது. அதை லட்சியமே பண்ண மாட்டார். ஆரம்ப சௌரியம் என்பதாக சொல்லுவார். சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா ஆரம்பிக்கிட்டே பெரிய பட்டாட்டோப்பத்தோட ஒரு காரியத்தை ஆரம்பிப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிப்படும், அது அப்படியே நீத்து போயிடும், ஒண்ணுமே பண்ணாத விட்டுட்டு போயிடுவா. அவ வடக்கத்தியாலாம் நம்மள பரிகாசம் பண்ணுவா. ஆரம்ப சூரா கலு தாட்சிணாத்தியாகன்னு தெற்கத்திய இருக்கவாடெல்லாம் பெரிய ஆடம்பரம் பண்ணுவானா. வெறும பப்ளிசிட்டி பண்றதுதான், அங்கங்க அமக்கலமா பப்ளிசிட்டி பண்ணுவா. கடைசியில ஒன்னும் காரியத்துல ஒன்னும் விசேஷம் இருக்காதுன்னு தெற்கத்தியாரெல்லாம் சொல்லுவா. அதான் வடக்கத்தியார் தெற்கத்தியாரை பார்த்து பரிகாசம் பண்ணுவா. இப்ப தெற்கத்தியார் வடக்கத்தியார்ன்றத பத்தி இல்ல, சுத்ராளா இருந்துட்டு இருக்கிறவா, அதாவது அல்ப புத்தியோட இருந்துட்டு இருக்கிறவா, தன்னுடைய புகழுக்கு மாத்திரமே ஆசைப்படுறவாளா இருக்கிறவா, அவள்லாம் ஆரம்ப சூறாக அந்த ஆரம்பத்துல மாத்திரமே பெருசா மக்களமா பண்ணுவாளே தவிர முடிவு வரைக்கும் பண்ணவே மாட்டா. இது ராஜகீயத்திலயும் நாம பார்க்கலாம். சில பேர் தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி பண்ணிட்டு போவா. சில பேர் அவ காரியம் பண்றவா எதுவுமே பண்ண மாட்டா. இப்ப அகஸ்தியருடைய பிரபாவம் என்ன, இந்த மேகத்தினுடைய பிரபாவம் என்ன, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க இது ஒண்ணுமே விஷயமே இல்லாதது. மேகம் முகர்ந்த ஜலம்ன்றது. ஆனாலும் இது ஆடம்பரம் பண்றது. 4 சமுத்திரத்தையும் தன்னுடைய உள்ளங்கை அளவுல கொண்டு வந்த அகஸ்திய மகர்ஷி எதுவுமே பண்ணாத இருந்துருக்கு. இதுதான் விசேஷம். ஆகையால பல பரிசோஷித பரிசேஷித ஜலதே ஸ்வவிதே சஞ்சாதடம்பரம் ஜலதம். இத பார்த்த உடனே என்ன சொல்றேன்னா, பாக்குறவாள்லாம் வாய்மூண்டு இருப்பாள, இவ பண்ணா அது பரிகாசம் பண்ண மாட்டாள, இது பரிகாசம் பண்றாளோ.
பிரஹசந்தி பாண்டிய நத்யः சுக்தி முகைர் மௌக்திகஸ்யானைஹி. பிரஹசந்தி பாண்டிய நத்யः சுக்தி முகைஹி. பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே இத பார்த்து பரிகாசம் பண்றதாம். அகஸ்தியர் பக்கத்துல போய் மேகம் கர்ஜிக்கிறத பார்த்து பரிகாசம் பண்றதாம். என்ன ஏன் இப்படி பரிகாசம் பண்றது கேட்டா, இந்த மேகத்தினுடைய பிரபாவம்லாம் தெரியும். இந்த மேகம்லாம் எப்படி இருந்தது, என்ன சமாச்சாரம்ன்றதெல்லாம் தெரியும். ஆகையால நீ போய் இந்த இடத்துல வாலாற்றியான்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். பாண்டிய நத்யகா என்று சொல்றதுனால பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய நதிகள்னு இது பகுவச்சனத்துல சொல்றது. இது அகஸ்தியர் அவரும் தென் தேசத்துல இருந்துருக்க, பாண்டிய தேசமும் தெற்கு பக்கத்துல இருக்கிறபடினால இந்த பாண்டிய நதின்னு சொல்றது. அந்த தாமிரபரணியில தான் முத்துக்கள் இருக்கிறதாக ஒரு நிலைப்பாடு உண்டு. சரி, பாண்டிய தேசத்துல பிரவகிக்கிற எல்லா நதிகளுமே அந்த தாமிரபரணியினுடைய கிளை நதிகள்னு சொன்னா சொல்லலாம். இல்ல பாண்டிய தேசத்துல இருந்துருக்கிற எல்லா நதிகளுமே முத்துக்கள் முத்து சிற்பிகளோடையும் முத்துக்களோடையும் இருப்பதாகவும் சொல்லலாம். இந்த ஹம்சதன் தேசத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ற. ஹம்சதன் தேசத்துல சொல்லச்சே ஒரு காலத்துல பெரிய பஞ்சம் இருந்துதான். இந்த சேர சோழ பாண்டிய தேசங்கள் எல்லாத்துலயுமே பெரிய பஞ்சம் இருந்துதான். அந்த பஞ்சம் இருக்கச்சே இந்த தேசத்துல இருக்கிறவாள்லாம் சிவபெருமான வணங்குபவர்களாக இருந்திருந்தாலும் பாண்டிய தேசத்துல இருந்தவாள்லாம். ஈஷாதஸ்திராண்யதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாத் காராவாஹஸ்மரண சகிதைஹி சிக்தசஸ்யான் பயோதைஹி. அப்ப சிவபெருமான் என்ன சொல்றேன்னா, சரி நீங்க சொர்க்கலோகத்துக்கு போங்க, அந்த இந்திரலோகத்துக்கு போனங்கள்னாக்க உங்களை அந்த இந்திரன் தானே மழைக்கடவுள், நேரடியாக பிரார்த்தனை பண்ணாக்க உங்களுக்கு மழை வரும்னு சொன்னாங்க. இந்திரன் எப்பவுமே குறும்பு. இவ 3 பேர் வரப்போறான்றது தெரியும். ஆனா 2 ஆசனம் தான் போட்டிருக்கான், 3 ஆசனம் போடல. தனக்குன்னு உயரமா ஒரு ஆசனம் இருந்துருக்கு. அந்த ஆசனத்துல யாரும் உட்கார மாட்டா, மீது 3வது மனுஷன் நின்று கிடக்கட்டும்ட்டு சேரனும் சோழனும் முன்ன போயிட்டா. அவ 2 பேரும் 2 ஆசனத்துல உட்கார்ந்துட்டா. பாண்டியம் போச்சு, தனக்கு ஆசனம் இல்லையா, இந்திரன் உட்கார்ற இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. இத பார்த்த உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துட்டு, கோபம் வந்த உடனே அவன் என்ன பண்றான், அந்த துர்பிட்சம் போகாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ண. அப்ப அந்த பாண்டிய தேசத்து ராஜா என்ன பண்ணான்னா, அந்த மேகத்தெல்லாம் புஷ்கலாவர்த்தன்ற ஒரு மேகம், அந்த மேகத்தையே சிறையில அடைச்சிட்டான். சிறையில அடைச்சிட்டாக்க இந்திரனால எங்கேயுமே வர்ஷிக்க முடியாது போயிடுச்சு. ஏன்னா மேகம் மொத்தம் பாண்டிய தேசத்தினுடைய சிறையில போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்திரன் அந்த பாண்டிய நாட்டு அரசனோட சமாதானம் பண்ணி அந்த மேகத்தை வெளியில விட்ட, பாண்டிய தேசத்து அரசன் வெளியில விட்ட பிற்பாடு அங்க எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சதுன்னு ஒரு புராணத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த விஷயம் பிரகாரம் இது அந்த இடத்துல ஹம்சதன் தேசத்துல சொல்லச்சே, பாண்டிய தேசத்துல இருக்க போகச்சே அந்த மேகங்கள்லாம் அந்த தேசத்து ராஜாவினிடத்துல பயந்துண்டு காலா காலத்துல மழை பெஞ்சு அதனால பயிர்கள்லாம் நல்லா விளைஞ்சு இருக்கும், அதை நீ பார்த்துட்டே போன்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, இந்த மேகம் தானே இந்த மாதிரி சொல்றது. இதை பார்த்த உடனே அந்த மேகத்தை பார்த்து பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய நதிகள் பெண்கள் தானே, பெண் ரூபமா இருக்கிறதுனால சிரிக்கிறதான். நீ எல்லாம் ஜெயில இருந்தவன், நீ அகஸ்திய மகர்ஷியிட்ட போய் இப்படி உன் கர்ப்பத்தை காமிக்கிறியா நீ என்று சிரிக்கிறான். அதுக்காக என்று சொல்லி
சிரிக்கிற மாதிரி இருந்துருக்கு என்பதாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. பிரகசந்தி பாண்டிய நத்யா சுக்தி முகைஹி மௌக்திகஸ்யானைஹி. இப்படி சுக்தின்றது சிப்பி, அதுல முத்துன்றது பல்லு மாதிரி, சுக்தின்றது முகம் மாதிரி, முகத்துல இருக்கக்கூடிய பல்லு மாதிரி இருக்கிறது முத்து. இவைகளால இது ரூபணம், இது இவைகளால அது மொத்தம் சிரிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு அநிப்புணனாக இருக்கிறவன் ஒருத்தன் தன்னுடைய எது நல்லது கெட்டதுன்னு தெரியாத அல்பமா தெரிஞ்சின்றவன் பெரியவாளிடத்துல போய் தன்னுடைய இல்லாத ஒரு பாண்டியத்தை பிரகடனம் பண்ணி எல்லோருடைய பரிகாசத்துக்கும் உள்ளாவான் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். இது நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் தெரிவிக்கிறார். பெரியவாளிடத்துல நாம எப்படி நடந்துக்கணும், நாம ஏதோ எப்பயோ ஒரு வாட்டி காலக்ஷேபம் கேட்டிருக்கலாம், உபன்யாசம் கேட்டிருக்கலாம், இதை வச்சு நமக்கு எல்லாம் தெரிஞ்சின்ற மாதிரி எல்லாம் நம்ம பெரியவாள்கிட்ட நம்ம நடக்கக்கூடாது, நாம கொஞ்சம் அடக்கமா இருக்கணும்ன்றதையும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு ஒரு நீதியை போதிக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். தல பரிசேஷித ஜலதே சவிதே சஞ்சாதடம்பரம் ஜலதம் பிரஹசந்தி பாண்டிய நத்யः சுக்தி முகைஹி மௌக்திகஸ்யானைஹி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.